ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீபத்துல ஒரு தொழிலதிபர் அவருடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாரு. அவர் ஒரு விஷயம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது என்னன்னா, ஆண்களுக்கு நடக்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வெளியில தெரியவே மாட்டேங்குது. இத கண்டிப்பா உங்களுடைய சோசியல் மீடியா பதிவுல நீங்க பதியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்மாமா பொண்ணையே திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணம் 2 பேருக்கும் 10 வயது வித்தியாசம். ஆனா அவருக்கு இப்போ வயது பாத்தீங்கன்னா 59 ஆகுது. பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு. அவங்களுக்கு 49 வயதாகுது. அதாவது மனைவிக்கு 49 வயதாகுது. ஒரு காலகட்டத்துல இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைன்றது நல்லா இருந்திருக்கு. மனைவிய ரொம்ப நல்லா எல்லா விதத்திலயுமே மனைவிய நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா தன்னுடைய தொழில்ல மனைவியுமே கத்துக்கட்டும், அவங்களும் லைஃப்ல அடுத்த லெவல் முன்னேறட்டும், ஆளுமை ஆகட்டும் அப்படின்னு மனைவிய அடுத்த லெவலுக்கு அவங்க 8வது வரைக்கும் தான் படிச்சிருந்தா கூட அவங்கள அடுத்த லெவலுக்கு வளர்த்திருக்காரு தொழில்ல. சோ அவங்களையுமே ஒரு முதலாளி ஆக்கி பார்த்திருக்காரு. அவங்க இன்னைக்கு எல்லா விதத்திலையும் ஒரு பெரிய பிசினஸ் உமன்னா ஆகக்கூடிய அளவுக்கு முன்னேறிட்டாங்க. ஆனா எல்லா விதத்திலயும் நான் என்னுடைய ஒய்ஃப் கூட நான் ஒரு பொறாமையோ இல்ல நான் ஈகோவோ இல்ல ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும்னோ இல்லாம அவளுக்குமே அந்த விஷயங்களை கத்து கொடுத்து அவளையுமே தொழில ஈடுபடுத்தி இன்னைக்கு அவ நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கா. ஆனா எங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்றது இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியே இருந்தே அவ என்னை டோட்டலா ஒதுக்கிட்டா. தாம்பத்திய வாழ்க்கையில இருந்தும் ஒதுக்கிட்டா. என்கிட்ட ஒரு ஆஸ் அ ஹஸ்பண்டா ஒரு கணவனா மதிச்சு பேசுறதோ இல்ல பழகுறதோ இல்ல ஒரு கேரிங் பண்றதோ எதுலயுமே தலையிடாம ஒரு லேபிளுக்கு ஒரு ஹஸ்பண்ட், சமுதாயத்துக்கு முன்னாடி நீ ஒரு புருஷன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. சோ 10 வருட காலகட்டமா நாங்க எந்த விதமான கணவன் மனைவி உறவு இல்லாம ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், எல்லாம் முடிஞ்சது. ஆனா என்னுடைய திருமண நாள் எனக்கு நேத்திக்கு திருமண நாள். அந்த திருமண நாள்ல கூட என்னை மதிக்காம என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டா. சோ அது தாங்க முடியாம தான் நான் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கணும் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அதுக்கு நான் சொன்ன சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,